இது வந்து அண்ணாமலை சொன்னது வந்து 10,000 கோடி ரூபாய் இல்லைன்னாலும் என்னோட கணிப்பு பிரகாரம் குறைந்தது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 5,000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து சொத்து மதிப்பே இருக்கும். இப்போ இவர் KN நேரு இருக்கார் பாருங்க, அவரோட இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்றாங்க. லண்டனு, மலேசியா, சிங்கப்பூர். இவர் சேகர் பாபு கூட வந்து மலேசியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஒரு மினிஸ்டர் வந்து அறநிலைத்துறை தான். பட் ஆனால் வந்து CMDயில் ஃபுல் கண்ட்ரோல் யார் எடுத்திருக்காங்கன்னா இவங்க தான். சேகர் பாபு தான் வந்து அவர் சொல்லிட்டா போதும், CMD அப்ரூவல் வாங்கினா சேகர் பாபு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அவர் சம்பாதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் ஃபைல் போயிருக்கிறதா சொல்கிறாங்க மத்திய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு. பணத்தையோ அல்லது சொத்து ரீதியாகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாகவோ பதுக்கி வைத்திருக்கிறோட டீட்டெயில் வந்து எல்லாம் மேலே இருக்குது, மோடி கையில் இருக்கு. ஆகையினால எந்நேரமும் இவங்க மேலே திமுகவோட சொத்தே இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக பட்டியல் இருக்குது. ஏன்னா அதை தான் வந்து இப்போ அவங்க பயப்படுறாங்க. அது 30 நாளில் வந்து அரெஸ்ட் ஆகி இவரும் சவால் விட்டார் ஸ்டாலின் அவர்களும். நான் CBI உள்ளே விட மாட்டேன், வர விட மாட்டேன். மம்தா பானர்ஜி எல்லாமே சவால் விட்டு பார்த்தாங்க, எதுவுமே நடக்கலை. இப்போ என்ன ஆச்சு, கடைசியில் அவரே ஒரு CBI கிட்ட கேஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. ஆகையினால அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து சொத்து மதிப்புகள் இருக்கும் சார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் சார். சமீபத்தில் TR பாலுகிட்ட ஒரு சின்ன செய்தியாளர் சந்திப்பு வந்து நடந்திருக்கு. அதில் ஒரு செய்தியாளர் வந்து கேட்குறாரு, 10,000 கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அண்ணாமலை கேட்டாலே அதற்கு நீங்கள் எந்த பதிலும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த செய்தியாளர் சந்திப்பை விட்டு கோபமாக வெளியேறியிருக்கார். இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, TR பாலுகிட்ட உண்மையாகவே 10,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குமா? அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். என்னுடைய பணிவான துணிவான கனிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் என்று தெரிவிச்சுக்கிறான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2006லேருந்து 11 பீரியடில் திமுகவில் இருந்த பிரபலங்கள் TR பாலு, அது இல்லாமல் வந்து இன்னும் ஒரு சில ஆற்காட்டார் வீராசாமி, துரைமுருகன், அது இல்லாமல் பல பேர் வந்து இதில் வந்து முக்கிய புள்ளிகளாக செயல்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திடமான ஒரு சொத்து வளத்தை வந்து வளர்த்துக்கிட்டாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 2011 இந்த பிரச்சாரத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்த அபகரித்த நிலங்களை வந்து மறுபடியும் மீட்டு கொடுப்பான் மக்கள்கிட்ட. நிறைய இடங்களில் பிடுங்கிட்டாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து இடங்களை வந்து ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இது இவ்வளோ பணத்தை கொடுத்து அந்த இடத்தெல்லாம் ஆட்டையை போட்டு பினாமி பேரில் இது பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு பினாமி பேரில் இருந்தவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் அரசு ஊழியர்களே வந்து டீச்சராக இருக்கவங்க, ரிட்டையர்டு டீச்சர், ரிட்டையர்டு டெப்யூட்டி தாசில்தார், ரிட்டையர்டாக இருந்தவங்க, கரண்ட்டில் இருந்தவங்க கூட அவங்க சொந்தங்க பந்தங்கள பேரில் திமுகவினுடைய எனக்கு தெரிஞ்சு என்னோட நெருக்கமான ஒரு நண்பர்னுடைய வீட்லேயும் வந்து பேசியிருக்காங்க. திமுகலேருந்து பேசி நீங்கள் வந்து ஏன் பினாமியாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசினது அப்போ எனக்கு தகவல் வந்தது. உங்கள்கிட்ட யாராவது பேசியிருக்காங்களா? பேசினதுல இல்லை, எனக்கு நெருக்கமான ஒரு நண்பர்னுடைய குடும்பத்தில் அவங்க கேட்டாங்க. அவங்க தகப்பனார் வந்து ஒரு அரசு ஊழியர், ரிட்டையர்ட் ஆகிற போகிற ஸ்டேஜில் இருக்குன்னா நீங்கள் வந்து பினாமியாக செயல்படுங்க, நாங்கள் வந்து உங்கள் பேரில் பினாமி நலங்களை இது பண்ணி கொடுக்குறோம். அதுதான் ஜெயலலிதா 2011 இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரா ஆமாம் ஆமாம் ஓகே. அது வந்து ஒரு காங்க்ளூரமேட் மாதிரி ஒரு குழுமம் மாதிரி செயல்பட்டு யார் யாருக்கு எவ்வளோ சொத்து போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால் அது ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்பாக நம்ம நல்லா உற்று நோக்கணும். 96லேருந்து 2001 வரைக்கும் வந்து தேவகாவோட பீரியடில் இவங்க ஆட்சியில் பொறுப்பில் இருந்தப்போ TR பாலு போன்றவர்கள், முரசொலி மாறன் போன்றவர்கள்லாம் நல்லா அந்த பதவி சுகத்தை அனுபவித்து ஏன் வந்து பார்த்திங்கன்னா உண்டாய் இதிலெல்லாம் கூட ஒரு சர்டன் ஷேர்ஸ் வந்து வச்சுருந்ததாக சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு காருக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து இவங்களுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது நிறைய தகவல் அந்த அரசியல் வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு கேட்டிங்கனாலே
அந்த பியூரோக்ராட்ஸ் இந்த லிங்க்ல இருக்கவங்க கேட்டிங்கனால சொல்லிடுவாங்க என்ன நடந்தது அந்த பீரியட்லன்றதை. ஸோ அதனால அவங்க வந்து இந்த தரைவழி போக்குவரத்துறை அமைச்சர், கப்பல் துறை அமைச்சர்களாக முக்கியமான போர்ட்ஃபோலியோவில் கையில் வச்சுட்டு இருந்தாங்க. வச்சு பார்த்திங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டு அதில் என்ன வருமானத்தை ஈட்ட முடியுமோ அதை ஈட்டி இது பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இது உறுதியாக சொல்லலாம், இது வந்து அண்ணாமலை சொன்னது வந்து 10,000 கோடி ரூபாய் இல்லைன்னாலும் என்னோட கணிப்பு பிரகாரம் குறைந்தது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 5,000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து சொத்து மதிப்பே இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு தகவல் ஊடகத்தின் வாயிலாக வருது. எல்லா முக்கியமான இப்போ இவர் KN நேரு இருக்கார் பாருங்க, அவரோட இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்றாங்க. லண்டனு, மலேசியா, சிங்கப்பூர், ஏன் இவர் சேகர் பாபு கூட வந்து மலேசியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் ஒரு மினிஸ்ட்ரு வந்து அறநிலைத்துறை தான். பட் ஆனால் வந்து CMDல ஃபுல் கண்ட்ரோல் யார் எடுத்திருக்காங்கன்னா இவங்க தான், சேகர் பாபு தான். வந்து அவர் சொல்லிட்டா போதும், CMD அப்ரூவல் வாங்கினா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் இது கொடுத்துடணும். அப்போ வெளிநாட்டிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா குறைஞ்சது எவ்வளோ சார் வரும்? குறைஞ்சது அதான் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவர் மேலேயே வந்து சேகர் பாபு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அவர் சம்பாதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் ஃபைல் போயிருக்கிறதா சொல்கிறாங்க மத்திய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரிய விஷயமே கிடையாது. TR பாலு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆலமரம் இது மாதிரி அவர். அதனால் அவர்கிட்ட ஒரு 6,000 கோடி ரூபாய் 10,000 கோடி ரூபாய் அண்ணாமலை சொல்கிறாருன்னா சும்மா சொல்லியிருக்க மாட்டார். எங்கேயோ ஒரு கணக்கு இருக்குது, அந்த ஃபைல்களை எடுத்துட்டாங்க. இல்லை இப்போ எங்கேயோ பதுக்கி வச்சுருப்பாரோ? சொத்துக்களாக வச்சுருக்காங்க. இப்போ சொத்துக்களாக வச்சுருப்பாங்க, பினாமி பேரில் இருக்கலாம், ஏதாவது ரியல் எஸ்டேட்டு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை சினிமாவுக்கு ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் வெளிநாடுகளில் ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது இவங்களே இவ்வளோ வச்சுருக்காங்க. சாதாரண ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஒரு தலைவர்கள்லாம் கூட சொத்து கணக்கு இருக்குது அப்படின்றாங்க. வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரி செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் நடத்துகிறதா தான் சொல்கிறாங்க. இதை தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து இந்த ஊழல் செய்து வெளிநாடுகளில் பணத்தையோ அல்லது சொத்து ரீதியாகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாகவோ பதுக்கி வைத்திருக்கிறோட டீட்டெயில் வந்து எல்லாம் மேலே இருக்குது, மோடி கையில் இருக்கு. ஸோ அதனால் எந்நேரமும் இவங்க மேலே திமுகவுடைய சொத்தே இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக பட்டியல் இருக்குது. ஏன்னா அதை தான் வந்து இப்போ அவங்க பயப்படுறாங்க. அந்த 30 நாளில் வந்து அரெஸ்ட் ஆகி இதுவாகிடுச்சுன்னா பதவி போயிடும். ஏன்னா இப்போ ஸ்டாலின் ஐயா மேலே வந்து 41 கேஸ் இருக்குன்னு சொல்லி ADR சொல்கிறாங்க. அதனால இப்போ உடனடியாக ஆக்ஷன் களத்தில் இறங்கினாங்கன்னா மோடி ஐயா அவர்கள், ஏன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்குதல் இருக்குது மோடி ஐயா அவர்களுக்கு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு 2020-21 பீரியட், அந்த கொரோனா பீரியட்லேருந்து கொஞ்சம் தோய்வாயிட்டார் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. அவர் என்ன செய்வாருன்னு எதிர்பார்த்த அந்த டீம், எங்களை போல் வலதுசாரிகள்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்த்தது என்னென்னா, எப்படியும் வந்து திமுகவினுடைய இதை வந்து மொத்தமாக கையில் எடுத்துடுவார் மோடி, அப்புறம் வந்து அரெஸ்டெல்லாம் நடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்தோ அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக குடும்பத்துக்கு நடக்கும். ஏன்னா பழைய ஃபைல்லாம் எடுத்து கையில் வச்சுருப்பார், அவர் இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸு, ரஷ்யாவில் புட்டின், இதற்கு முன்னாடி ரொட்டிரோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பிலிப்பைன்ஸ் அதிபராக. அவர் இப்படி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊழல்வாதிகளை வந்து இப்போ அரெஸ்ட் கூட பண்ணிட்டாங்க. அவரை ஊழல்வாதிகள், அட்டூழியம் செய்கிறவங்களாம் இவங்களாம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார போக்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னமோ சொல்கிறாங்க, அங்கே வந்து 2000 பேரை வந்து உயிரோடு இல்லாமல் ஆகிட்டார். கேஸு கோர்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி மாஃபியாக்கள் கும்பல் மாதிரி செயல்படுறாங்க பிலிப்பைன்ஸில். அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் வந்து மோடி வந்து வருவார்னு எதிர்பார்த்தவர்களுக்கு இது ஸ்லோ டவுன் ஆகிட்டாரு அப்படின்னு தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன் RSSலேயும் அந்த நெருக்கதல் தான் இருக்குது, ஏன் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இவங்க மேலாம் ஏன் ஆக்ஷன் எடுக்க முடியல, சரத்பவார் குறிப்பாக
பயங்கரமான வந்து ஊழல் பெருச்சாலி அவர் சரத்பவார். காலங்காலத்துக்கு வந்து சொத்து சேர்த்து வச்சு ஒரு இடத்துக்கு தண்ணியே போக விடாமல் பண்ணிடுவார் அவர். ஒரு இடி வராங்கன்னா அவங்க ரெய்டே நாங்கள் வந்து சவால் விட்டு நீங்கள் வந்து கை வச்சு பாருங்கள், ரெய்டு பண்ணி பாருங்கள் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு இவரும் சவால் விட்டார். ஸ்டாலின் அவர்களும் நான் சிபிஐ உள்ளே விட மாட்டேன், வர விட மாட்டேன். மம்தா பானர்ஜி எல்லாமே சவால் விட்டு பார்த்தாங்க, எதுவுமே நடக்கலை. இப்போ என்ன ஆச்சு, கடைசியில் அவரே ஒரு சிபிஐ கிட்ட கேஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு நம்ம இந்த அஜித் குமார் மேட்டர்லலாம். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து சொத்து மதிப்புகள் இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தேவகவுடா காலத்திலேருந்து நல்லா சம்பாரிச்சிட்டாரு டிஆர் பாலு. அதற்கு பிற்பாடு வாஜ்பாய் பீரியட்ல முக்கியமான சொல்ற காலகட்டம் தங்க இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா ஒரு 30 வருஷம் வருமா? ஆமாம், கண்டிப்பாக 96 எடுத்துக்கோங்களேன். தேவகவுடா ஆட்சியில் இருந்தார் 1 வருஷம். அதுக்கப்புறம் இவர் வந்தார், யார், குஜரால் வந்தார். குஜரால் பீரியடில் பல நெருக்குதல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. என் சன் டிவி குழுமமே டைரக்ட் டு ஹோம் மொத்தமாக கையில் எடுத்துக்கிட்டு இது பண்ணலான்னு பார்த்தாங்க. அது குஜரால் ஒத்துக்கல, தேவகவுடா கூட ஒத்துக்கல. அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து இவங்க நிறைய வாஜ்பாய் பீரியட்லேயும் வந்து வாஜ்பாய் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்களை. அப்படி தான் நான் கூட்டணி இருந்தனால மிகப்பெரிய ஜம்போ கூட்டணி அது. கிட்டத்தட்ட ஒரு 50-60க்கு மேலே கூட்டணி கட்சிகளை வச்சு சமாளிச்சிட்டு இருந்தார் வாஜ்பாய். ஸோ இவர்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சில ஃபோக்கஸ்க்காக அவர் விட்டுருக்கலாம். ஸோ அதற்காக தான் அவர் வந்து அடுத்த தடவை வரும்போது நான் வந்து ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. எல்கா அத்வானியை கொண்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த பீரியட்லேயும் சரி நல்லா இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் தாராளமயமாயிடுச்சு 2004லேருந்து 2014 வரைக்கும். அப்போ இவங்க யூபிஏ கூட்டணியில் இருக்கும்போது நல்ல பதவி சுகங்களை அனுபவிச்சு நல்லா சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்றதான் வந்து தகவல்கள் வந்திருக்கு. அப்போ சம்பாரிச்சது தான் இந்த 10,000 கோடி சொத்தா? ஏன்னா அதற்கு பிற்பாடு சம்பாரிச்சிரு இப்போ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சம்பாரிச்சிருக்க மாட்டார். எல்லாம் அப்போ இருந்தது லைஃப் செட்டில்டு, அவர் வெல் செட்டில்டு. அது இனிமேல் என்ன சம்பாதிக்கணுன்ற சூழ்நிலைகள்லாம் வந்த சூழ்நிலை. இப்போ அவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய இதில் எம்பியாக இருக்கார், அவ்வளோதான். பொருளாளராக இருக்கார், திமுகவினோட பொருளாளர். அதனால் அவருக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு இந்த இதெல்லாம் கனிமத்தை எடுக்கணும்னு பார்த்தாரு. இங்கே நம்மளுடைய அந்த சேது சமுத்திர திட்டத்தில் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா அதை வந்து இடிக்க போய் கடைசியில் வந்து அந்த கர்டர் வந்து போய் மாட்டிக்காது, இடிக்க போன இந்த அதை எடுக்கிறதுக்கு இன்னொரு இது வந்து ஜெர்மன்லேருந்து அனுப்பிச்சாங்க, ஹனுமான்னு பேர் வச்சு. ஸோ அப்போ தான் அந்த இதை வந்து இதை வெளியில் இழுத்துட்டு வர முடிஞ்சுது. ஸோ அந்த கனிம வளம் இதெல்லாம் வந்து எடுக்கணும்னு அந்த இதெல்லாம் பிளான் பண்ணதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட குறைஞ்சது என்னோட கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 6,000 கோடி ரூபாய் 5,000 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் அவர்கிட்ட சொத்து மதிப்பே இருக்கும் டிஆர் பாலு. அதான் இப்போ அண்ணாமலை கேட்டிருக்காரு. அதான் 10,000 கோடி ரூபான்றது அவருக்கு ஏதாவது டேட்டாஸ் கிடச்சிருக்கலாம். ஏன்னா மேல்மட்டத்தில் தொடர்பில் இருக்கிறதுனால அவர் வெளிப்படையாக அதை தான் வந்து கேட்டிருக்காரு. அதுதான் அரசியல் ரீதியாகவும் காய் நகர்த்தியிருக்காரு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.